இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து ஒரு அருமையான சாட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்ன கேட்டிங்கன்னா தை பிரெட் சாட். நம்ம யூஸ்வலாக வந்து தையோட வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒயிட் பிரெட் வச்சு பண்ண போகிறோம். அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா? ஒயிட் பிரெட், தயிர், green சட்னி, லால் சட்னி, சுகர், சால்ட், சாட் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒயிட் பிரெட் பாருங்கள், இந்த ஒயிட் பிரெட் வச்சுருக்கோம். இந்த ஒயிட் பிரெட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது சைட் ட்ரிமிங்ஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சாட் மசாலா தயிர்லாம் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சின்ன நான்ஸ்டிக் பண்ண எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். கண்ணாடி போலோ இல்லை ஸ்டீல் போலோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தயிர், கெட்டியான தயிர் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். தயிரை வந்து ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு இந்த கெட்டி தயிர் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ண அந்த க்ரீம் மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இந்த தயிர் பீட் பண்ண கெட்டியாகும். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஜீரா பவுடர், ஜீரா பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மேலே ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, தயிரில் லைட்டாக புளிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புளிப்பு தன்மையை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கண்டிப்பாக சால்ட் இல்லாமல் எந்த ஒரு டிஷ்ஷும் பண்ண முடியாது. சீசனிங்க்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பிஞ்ச் பிளாக் பெப்பர் பவுடர். யூஸ்வலாக வந்து அதாவது சாட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக பிளாக் பெப்பர் போட மாட்டாங்க. ஆனால் இந்த பிரெட் சாட்டுக்கு வந்து நம்ம லைட்டாக பிளாக் பெப்பர் போடுறோம். எதனால கேட்டிங்கன்னா, இந்த பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரெட்டில் வந்து இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக எனக்கு சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க இதில். அது இல்லாமல் தயிரில் வந்து கொஞ்சம் சுகர் இருக்குது. இந்த சுகர் தன்மையை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசஸ் பிளாக் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் சாட் மசாலா போட்ட பிறகு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நல்லா இதை பீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பிரெட் வந்து சைடில் இருக்க அந்த ட்ரிமிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த ஆயிலில் லைட்டாக ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அப்படி போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ப்ரெட் வந்து நம்ம கடாயில் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே டர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியமான ஃபயர் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு போட்ட உடனே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. அதில் இப்போ எடுத்துடலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து ஒரு ஓரமாக அப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறணும்ல, அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த கோல்டு வாட்டரில் போட்டிருக்கேன். வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரில். ஒரு 2 செகண்ட் விடுங்க. அதுக்கு பிறகு இதை டர்ன் பண்ணி விடுங்க. விட்ட பிறகு என்ன பண்ணுங்கிட்டேன்னா ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து ஜஸ்ட் லைட்டாக பொறுமையாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஸ்க்வீஸ் பண்ணக்கூடாது. எடுத்து அழகாக அப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு பிறகு நம்ம இந்த பிளேட்டில் ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அதாவது தயிரை வந்து திருப்பி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அழகாக அப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரெட்டில் வந்து தயிர் வந்து நல்லா ஊற உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் மிர்ச்சி போட கார்னிஷுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர்ஃபுல்லாக